ஹாய், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நல்ல டேஸ்டியா, கிறிஸ்பியா, மொறுமொறுண்டு ஒரு பர்கர் செய்யலாம் வாங்கோ. இதற்கு பிரியோஷ் பர்கர் பன் எடுத்து 2ஆ வெட்டி உள்பக்கங்களை மட்டும் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ கீழ்ப்பக்க துண்டை வைத்து அதற்கு மேலே, அதாவது ரோஸ்ட் பண்ணின அந்த ஹீட் ஆற முதல் அதற்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டு கொள்ள வேணும். அப்பதான் அது மெல்ட் ஆகும். அதற்கு மேல நாங்கள் கிரில் பண்ணி வச்சிருக்கிற பர்கரை ஒவ்வொன்றாக வைத்துக் கொள்ளுவோம். இப்ப கரமலைஸ் பண்ணி வச்சிருந்த ஒனியன்ஸ் நான் சாப் பண்ணி அதை கரமலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கரமலைஸ் பண்ணி வச்சிருந்த ஒனியனை போட்டுக்கொள்றேன். மீண்டும் கொஞ்சம் சீஸை அதுக்கு மேலே வைத்துக் கொள்ளுவோம். இப்போ கிறிஸ்பியாக மொறுமொறுண்ட டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பொட்டேட்டோ கிரிஸ்ப்ஸை நான் அதில் மேலே வைக்கிறேன். அதற்கு மேலே லெட்டஸ் இலையை நான் நிறையவே பெரிய துண்டுகளாக அடுக்கி கொள்ளுறேன். இதற்கு மேலே நீங்கள் மயோனஸோ அல்லது சோஸோ வேறு ஏதாச்சும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் மயோனஸ் போடையில, என்னென்னா இது வெஜிடபிள் பர்கராக நான் செய்கிறபடியா எதுவுமே போடையில. இப்போ பன்னுண்ட மேல் பகுதியை வைத்து ஒரு டூத்ஸ்பிக்கோ அல்லது ஸ்கீவர் ஒன்றால் நாங்கள் அதை அட்டாச் பண்ணி கொள்ளுவோம். அவ்வளோதான், பர்கர் செய்தாச்சு. சிக்கனமாக டேஸ்டாக வீட்டிலேயே நல்ல ஒரு பர்கர் செய்தாச்சு. சந்தோஷமாக சாப்பிடுங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ. தேங்க்யூ, பாய்.